கோபி அருகே கிராமப்புற வாடிக்கையாளர்களை குறிவைத்து மோசடி செய்த பந்தன் வங்கி ஊழியர்கள் 32 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த வங்கி மேலாளர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கோபியை சேர்ந்த பெண் ஊழியர்கள் இருவர் உட்பட 3 பேரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். நாட்டுடைமையாக்கப்பட்ட அரசு வங்கிகளை விட அதிக வட்டி, கூடுதல் சர்வீஸ் என பலதரப்பட்ட திட்டங்கள் மூலமாக கிராமப்புற வாடிக்கையாளர்களை குறிவைத்து தனியார் வங்கிகள் அதிக அளவில் கிளைகளை திறந்து சேவைகளை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் கோபி அருகே கவுந்தபாடியில் பந்தன் வங்கியில் வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கிலிருந்து 32,14,000 ரூபாய் மோசடி செய்த வங்கி ஊழியர்கள் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள 2 பெண் ஊழியர்கள் உட்பட 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கோபி அருகே கவுந்தபாடியில் பந்தன் வங்கி செயல்பட்டு வருகிறது. கவுந்தபாடி மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இங்கு கணக்கு வைத்துள்ளனர். கவுந்தபாடி வங்கி கிளையில் கோவையைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் மேனேஜராகவும், கோபியை சேர்ந்த கோகுலப்பிரியா கேஷியராகவும், கலெக்ஷன் அலுவலர்களாக கவுந்தபாடியை சேர்ந்த தீபிகா, கோபியை சேர்ந்த பிரபாகரன், சக்திவேல் ஆகியோரும் வேலை செய்து வந்தனர். இங்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் குறைந்த வட்டிக்கு வங்கி கடன் பெற்றுத் தருவதாக கூறி ஏராளமான வாடிக்கையாளர்களிடம் 45,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளனர். 65க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களிடம் கடன் பெறுவதற்காக கைரேகை பதிவு செய்யும் மெஷினில் கைரேகை வைக்க வேண்டும் என கூறி மொத்தம் 32,14,000 ரூபாய் மோசடியாக கையாடல் செய்துள்ளனர். இந்நிலையில் வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதாக அவர்களது செல்போனுக்கு மெசேஜ் சென்றபோதுதான் ஏமாற்றப்பட்டதை வாடிக்கையாளர்கள் உணர்ந்தனர். இது குறித்து வங்கி நிர்வாகத்திடம் வாடிக்கையாளர்கள் புகார் அளிக்கவே அதன் அடிப்படையில் வங்கியின் ஏரியா மேனேஜர் வெங்கடேசன் என்பவர் கவுந்தபாடி வங்கி கிளையில் ஆய்வு செய்தபோது மோசடி செய்திருப்பது உறுதியானது. அதைத் தொடர்ந்து வெங்கடேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கவுந்தபாடி போலீசார் வங்கி மேனேஜர் கார்த்திகேயன், கலெக்ஷன் அலுவலர் கவுந்தபாடியை சேர்ந்த சக்திவேல் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பெண் ஊழியர்கள் உட்பட 3 பேரை தேடி வருகின்றனர். தனியார் வங்கியில் வாடிக்கையாளரிடம் வங்கி ஊழியர்களே மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.